சுவாமி விவேகானந்தர் வந்து சிகாகோ போகும்போது ஒரு ஷிப்ல அவர் போகும்போது வழியில இன்னொருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்தியாவில நீங்க எல்லாம் பண்ணுங்களேன், நீங்க வந்து ஏன் ஜப்பான்ல இருந்து கொண்டு வரீங்களே, இங்கேயே பண்ணுங்கன்னு சொல்லும்போதுதான் அந்த மத்தவர் ஜாம்ஷெட்ஜி டாடா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸும் நம்மளுடைய விஞ்ஞானிகள் அப்பதான் ஆரம்பிச்சாங்க. அதே போல இப்ப ஆத்ம நிர்பார் பாரத் உங்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம எந்த விஷயமும் இந்தியாவில பண்ணோம்னா இந்தியாவுடைய தரம் ஐடில, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கூகுள்ல 50 டாப் கம்பெனிஸ் எடுத்தீங்கன்னா இந்தியாவில வந்து உலகத்துல அதுல வந்து இந்தியன் சிஇஓஸ் தான். ஆனா மேனுஃபேக்சர் மட்டும் நம்ம ஜப்பான்ல இருந்து வாங்குறோம், ஜெர்மனில இருந்து வாங்குறோம், அமெரிக்கால இருந்து வாங்குறோம். ஏன்? ஏன்னா அந்த போதிய அளவுக்கு தரம் இல்லை. இப்ப பேஷண்ட் கம்ஸ் ஒரு சர்ஜரிக்கு, நான் வந்து ஒரு டெய்லி ஆப்ரேஷன் பண்ற டாக்டர், அதுக்கு பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்க பயன்படுத்துவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்டோட காஸ்ட் இவ்வளவு இருக்கு, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷன் இவ்வளவு கட்டணும்னா வேற வழி இல்லாம நாங்க வேற யார்கிட்ட எடுப்போம்? நாங்க கற்பமூச்சிக்கிட்டே போறது அல்லது கற்பமூச்சி ஜனதா பார்ட்டிக்கிட்டே போறது, பேஷண்ட் கிட்டே தான் நாங்க போவோம். அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு வேலை மேலே இருக்கும். ஸோ அமெரிக்கனும் ஜெர்மனில போய் வாங்குறான், இந்தியனும் ஜெர்மனில போய் வாங்குறான். ஜெர்மனில வந்து ஒரு $1 மில்லியன் அமெரிக்கனுக்கு வந்து ஒரு மாசம் அவங்க சம்பாதிச்சாங்க. நமக்கு $1 மில்லியன் 10 கோடி. அதுவே ஒரு இந்தியன் கம்பெனி, அதே தரத்தில் நாங்க பண்றோம். ஆனா வேலை வந்து அதோட 1/3 அல்லது 1/3 மேக்சிமம் half இருக்கும்பொழுது அதோட தரமும் நம்ம பியூரோஸ் வெரிட்டாஸ் குவாலிட்டி அல்லது ISO போன்ற விஷயங்கள் தரம் இருக்கும்பொழுது we can trust the company, we can buy and use the same products. அதோட நெட் ரிசல்ட் வந்து இந்தியன் திங்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், இந்தியன் இண்டஸ்ட்ரி வளருது. உங்களை பொறுத்த வரைக்கும், நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும், எண்ட் யூசர் பேஷண்ட் இருக்கா பார்த்தீங்களா, அந்த பேஷண்ட்டுக்கு அந்த வேலை வந்து கம்மியாகும். ஸோ இது வரைக்கும் சாஃப்ட்வேர்லயும் ஐடிலையும் இருந்த இந்த மாற்றம் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்க்கு வந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருஷமா, இட்ஸ் 20th இயர். அவங்க முதல்ல வந்து கல்கட்டால ஆரம்பிச்சு, அப்புறம் சிலிகுரி மால்ல அவங்களுக்கு ஒன்று இருக்கு, புவனேஸ்வர்ல இருக்கு, துபாயில நானே போயிருக்கேன் துபாயோடைய ஷோரூமுக்கு. ஆஸ் குட் ஆஸ் திஸ். இப்போ வந்து சவுத் இந்தியாவுக்கு வர்றதுக்கு சென்னையில போட்டிருக்காங்க. இது வேற ஒண்ணுமே இல்லை, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் டு பி யூஸ்ட் பை இந்தியன் டாக்டர்ஸ் ஃபார் இந்தியன் பீப்புள் வித் த ஹையஸ்ட் ஆஃப் குவாலிட்டி. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இந்த 3 ஃப்ளோர்ல இருக்கு. உள்ள வராங்களா, கதவு திறக்கிறாங்களா, கதவை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அது என்ன ஹாஸ்பிட்டல் கதவு வேற, அது வந்து ஃபயர் டோரா இருக்கும், ஃபயர் எஸ்கேப் இருக்கும், உட்கார்றாங்க. அது என்ன உட்கார்ற விஷயம் வேற. மக்கள் வந்து பல நேரம் உட்காருவாங்க, அது டாக்டர் வந்து பிஸியா இருந்தாங்கன்னா நிறைய நேரம் உட்காரணும். அதுக்கு ஏற்ற போது அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபர்னிச்சர் பண்றாங்க. இது நம்ம உட்கார்றது கூட அவங்க பண்ணதான், இது பண்ணது இதுவும் அவங்க பண்ணதான். முக்கியமான விஷயம் ஆப்ரேஷன் தேடும். ஏன் வந்து இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு? ஏன்னா எல்லாமே ஃபாரின் ஸ்டாஃப். அந்த லாமினார் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அதாவது மேல இருந்து காத்து வந்து பேஷண்ட் மேல பட்டு வெளியில போகும். ஒரு ஏர் கண்டிஷன் ஆப்ரேஷன் தேட்டர் என்ன நினைக்கிறாங்க, சும்மா ஒரு ஏசி போட்டா முடிஞ்சது. அப்படி இல்லை, ஒரு கிருமியும் அந்த வாழக்கூடாது. உள்ள இருந்து வர்ற கிருமிகளை ஒரு ஃபில்டர் போட்டு பிளாக் பண்ணும். அப்புறம் காத்து பேஷண்ட் மேல அடிச்சு மேலே அடித்து சக் பண்ணும், வெளியில போகும். அப்புறம் மேல வந்து சில விஷயங்கள் பூசுவோம், பாக்டீரியா இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பர்ஃபெக்ட் மாடுலர் ஆப்ரேட்டிங் தியேட்டர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்ன மாதிரி பண்றாங்களோ. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டர் பண்றேன் ஆப்ரேட்டிங், ப்ளீஸ் கிவ் மீ an ஆப்ரேட்டிங் தியேட்டர். அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும், தட்டினா மூவ் ஆகுமா? சீலிங் இஸ் பிலீவிங். ஒரு வாட்டி நாமே வந்து பார்த்தோம்னா சரி இப்படிதான் இருக்கும் எங்க ஹாஸ்பிட்டல்ல போடுறதுக்கு. இது பேரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். எப்படி ஒரு ஷோரூம்ல போய் ஒரு மாதிரி சோஃபா இருக்கும், வீட்டில் போட்டா எப்படி நம்ம உட்காருவோம், இது மாதிரி கர்டன் இருக்கும் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் a வெரி குட் ஐடியா. இப்போ ஒரு என்ன போல ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனரோ, என்ன போல ஒரு சர்ஜனோ, அல்லது டாக்டர் நட்டேஷ் போல ஒரு சிஇஓ, டாக்டர் இமானுவேல் போல somebody who is also buying these, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இது வைக்கும்பொழுது என்ன மாதிரி இருக்கும்? விலைங்கிறது ஒன்று இருக்கு, தரம் வந்து நம்மளே உட்காந்து பார்த்தா உட்காந்து டவால் விழுந்துச்சுன்னா சரி செட் ஆகாது நமக்கு தெரியும். அவங்க போர்டில் வந்து பாருங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, பிடிச்சா எடுத்துங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, ஆப்பிள் காரம் பண்றாங்க இல்லை கடையில அடிச்சு பிடிச்சு நம்ம போய் நிற்கிறாங்களே, அதே விஷயம் தான். ஆனா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இன் மை மைண்ட் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நான் எங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மெடிக்கல் என்வாயன்மெண்ட் ஆஃப் சென்னைக்கு இப்படி ஒரு லோ காஸ்ட் இந்தியன் ஹை குவாலிட்டி நீங்க எந்த ஒரு பேஷண்ட் ஒரு விலை வைக்கிற வச்சுங்க ஹெர்னியா, சார் எனக்கு காசு இல்லை சார், எதுக்கு எது சார் இது சார் சொல்லிட்டு, சார் நீங்க லேட்டஸ்ட் ஜான்சன் அமெரிக்கன் மெஷ் தானே வைப்பீங்க, அதுல மட்டும் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சார் சொல்லுங்க. நான் கேட்பேன், அமெரிக்கன் மெஷ் இந்தியன் மெஷ் ஓகே இருக்காதா? இல்லை எதுக்கும் இது போட்டோம். We want to use Indian products. We want Indian products to be verified, good quality, use, low cost, good for patients. And அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு
திறப்பு தினம். ஸோ வேற ஏதாவது உங்ககிட்ட அது மட்டும் ஸ்டெடியா 20 வருஷம் ஒரே விஷயம் பண்ணி 5-10 லட்சம் ஒரு வருஷத்துக்கு பண்ணவங்க இப்ப 375 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணணும். சந்தோஷமா இருக்கு. அதையும் ஜப்பானுக்கு போகணும், அதையும் ஜெர்மனிக்கு போகணும், நம்ம இந்தியனுக்கு போகணுமே. நான் என்ன உள்ள போன குடியிருப்பு தகுந்த வரைக்கும் நான் எப்பவுமே இந்தியனா தான் வாழ்ந்து சாவேன், தமிழனா தான் வாழ்ந்து சாவேன். அந்த ப்ராஃபிட் இந்தியன்ஸ்க்கு போகட்டும், இந்தியன் கம்பெனிஸ்க்கு போகட்டும், இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு போகட்டும், இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு போகட்டும். ஸோ இதுதான் உங்களுக்கு இதனால தான் உங்களை கூப்பிட்டோம். உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லைன்னு கேட்கும். நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கறது சொல்லுங்க. Yeah, of course. Yeah. Yes. First of all, thank you very much, all the distinguished and all our well-wishers is coming here. And yeah, we are proud as a Indian manufacturing. We are creating something as a Making India projects, because still now India have a depending is around 70% from China and the others country of the world. But before the COVID, after the COVID, we have to creating lot of things, and we have to innovating lot of things. Recently, we have a developing one the minimal invasive surgery that is the very 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 reasonable cost. For example, if you can buy from any foreign company like America, Germany, their cost is around 50 lakhs, 60 lakhs. But we are creating the similar quality at par quality, but the cost is 50%. So if you have create the low cost, so people can buy. If you can see the good quality, people can accept it, and we have to doing as a Indian manufacturing in whole over the India. நம்ம இந்திய நாடு ரொம்ப பாரம்பரியமா ரொம்ப வருஷமா என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துல மெட்டலர்ஜியில ரொம்ப சூப்பரா இருக்கும். கூட அந்த இரும்பு தூள் இருக்குது, இன்னும் துரு பிடிக்கல. ஆனா அது எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியலங்க. அதே மாதிரி நம்ம நிறைய விஞ்ஞானத்திலையும் ரொம்ப பெரிய சாதனைகள் எல்லாம் படைச்சிருக்கோம். ஸோ கொஞ்ச காலமா நமக்கு அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டோம். திருப்பி இந்த மாதிரி எஸ்ஐ சர்ஜிக்கல் மாதிரி திருப்பி இந்த பழைய ஸ்டாண்டர்டுக்கு we are going back. So it is a very very fortunate for the Indian people and the Indian youngsters to get motivated that we can also bring international quality, and they are exporting to how many countries? 40 countries. 40 countries இங்கிருந்து ஏற்றுமதி பண்றாங்க. ஸோ அதுவும் பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதனால உலக தரத்துல அவங்க பண்ணிட்டு இருக்கிறது, அதுவும் நம்ம இந்தியாவில் பண்ணி இந்திய மக்களுக்கு அது உபயோகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்த விஷயம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவி அவருக்கு நல்ல ஆயுளும் ஆரோக்கியமும் கொடுத்து அந்த பணியில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஆசைகள் வரட்டும் பிரார்த்தனை. Former member of Parliament, Sri Lanka. I have 2 hospitals in northern province. Luckily, I met him and I got the friendship with Sanjay at Kolkata. Then after that, we are coordinatedly started to work. There are a lot of equipments I am using in my hospitals. Recently, I purchased one laparoscopy also, 4K laparoscopy. Very soon, we are going to install that one in our hospital also. I think within 1 week. The products are, as he told, actually quality-wise very good. At the same time, if you wanted to give the services, if you wanted to purchase some Japan product or German products, we'll have to spend very huge amount of fund for that equipment. Then we can't give the low-cost services for the people. But here, very good quality, we can give the lowest cost services for the people. In such a manner, then SI Surgical is very good company. Now they started in Chennai, then easy to us from Sri Lanka. We can visit here, whatever things we can purchase from here. Good chances. Thank you. Frontier Lifeline and Dr. Cherian's Heart Foundation. Dr. Cherian எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம்.
ஸோ இவர் வந்து எனக்கு ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸா நல்லா தெரியும். சஞ்சய் முகர்ஜி வெஸ்ட் பெங்கால்ல நிறைய கேம்ப்ஸ் பண்ணியிருக்கோம். லைஃப் லைனுக்கு டாக்டர் ராஜ்குமாரோட அங்கே பண்ணியிருக்கோம். அப்பயும் நல்ல சப்போர்ட். இப்போ பர்சனலாக அவங்க ப்ராடக்ட்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில். தே ஆர் வெரி குட் குவாலிட்டி. ஸோ கம்பேரபிள் டு எனி ஃபாரின் ப்ராடக்ட் வாட் எஸ்ஐ சர்ஜிக்கல் இஸ் டூயிங். இதில் என்னன்னா we are paying only 1/3 to half the cost. நீங்கள் நம்பவே முடியல. அண்ட் இங்கே வந்ததுனால ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் கொல்கட்டாலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இட் யூஸ் டு டேக் 1 month எல்லாம், ஏன்னா ஒரு ஆர்டர் வரும். இப்போ இங்கே வச்சு மாதவரம்னு ஒரு பெரிய வேர்ஹவுஸும் போட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் சப்ளைக்கு திஸ் வில் பிகம் வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் சென்னை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இது ரியலி அ குட். ஸோ ஐ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு சஞ்சய் and all the best. Thank you. குட் ஈவினிங் எவ்ரிவன். என்னோட பேர் இமானுவல். நாங்கள் அண்ணா நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். அது இல்லாமல் நான் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கேன். நான் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க இதுக்கு ரொம்ப ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து காஸ்ட். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு பில் இருக்கும், எந்த அளவுக்கு காஸ்ட் அதிகமாகும் அப்படின்ற அந்த தாட் வந்து எப்பவும் பேஷண்ட் கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த காஸ்ட் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். சில பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜரா இருக்கும், அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். சில பேஷண்ட்க்கு ஒரு பெரிய சர்ஜரி மாதிரி தேவைப்பட்டிருக்கும், சில பேஷண்ட் ரேடியேஷன் மாதிரி தேவைப்பட்டிருக்கும். அந்தந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க நம்ம ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம வாங்க அந்த காஸ்ட் எல்லாமே வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ அந்த காஸ்ட் தான் வந்து என்ன அப்படின்னா, அந்த பேஷண்ட் பில்ல கடைசியில் வரும்போது அந்த காஸ்ட் தான் அந்த பில் ஆட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். பட் இப்போ நீங்க யாருமே சஞ்சய் முகர்ஜி சார் சொல்ற மாதிரி நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே வந்து அப்ராட்ல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்சுவலா. பட் இப்போ வந்து நம்ம மேட் இன் இந்தியாவோட அந்த கான்செப்ட்ல நம்ம லோக்கலே மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஏன்னா இப்போ யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கல்கட்டால இருக்கு, 2 யூனிட் இருக்கு. நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்றதுனால அந்த காஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 இல்ல மினிமம் வந்து ஒரு 50% வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ இந்த காஸ்ட் வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கும்போது நம்ம பேஷண்ட்ஸ் வந்து என்னன்னா ஒரு அப்பர் கிளாஸ் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் இல்லாம இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அஃபோர்டபுளா எல்லா பேஷண்ட்ஸுக்குமே வந்து ஈஸி ஆக்சஸ் இருக்கும், எல்லாருக்குமே வந்து அது போய் சேரும் ஆக்சுவலா. இதே மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ சென்னையில் லான்ச் பண்ணிருக்கனால இப்போ நம்ம சென்னையில மட்டும் இல்லாம தமிழ்நாடுல இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம சென்னை மாதிரி ஒரு டியர் 1 சிட்டி மட்டும் இல்லாம இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி என்னென்ன சிட்டிஸ் இருக்கோ, ஈவன் ஒரு டியர் 3 ஒவ்வொரு கிராமம் சொல்லுவோம், கிராமம் ஒரு டவுனு. எனக்கு நம்ம கரண்டா பார்த்தோம் அப்படின்னு நம்ம பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சர்ஜரி மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, மெயினா சென்னைக்கு வராங்க, மதுரைக்கு போறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஊர்ல வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பட் இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒவ்வொரு சின்ன ஊர்லயும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட அந்த சென்டர்லயும் வந்து நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம ரெடி பண்ணும்போது அதே இடத்துல வந்து பேஷண்ட் வந்து அவங்க போய் ஈஸியா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அந்த காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். மெயினா செகண்ட் வந்து அந்த காஸ்ட் மட்டும் இல்லாம செகண்ட் வந்து சர்வீஸ். இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்ல பார்க்கும்போது என்னன்னா எல்லாமே வந்து சர்வீஸ் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலும் சரி, டாக்டர்ஸும் சரி, இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கின பிறகு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது கரெக்டா இருக்குமா, அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டா கொடுப்பாங்களா, இன்கேஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சா என்ன பண்றது, அந்த மாதிரி அந்த ரீசன்காக தான் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இது வந்து வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மட்டும் இல்ல, இதுல வந்து சர்வீசஸ்ல இருந்து எல்லாமே ஃபுல்லா இருக்க போது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர்ஸ்க்கு என்ன தேவைப்படுமோ அந்த மெடிக்கல் சப்போர்ட்ல இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்க போது. ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி very good and a boon for Tamil Nadu அப்படிதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். So thank you for choosing Tamil Nadu and thank you for And by the way, we have to announce the thing. Within 6 to 8 months, we are launching our factory here because we know a lot of the craze and a lot of support from our Tamil Nadu customers. So because you know the Kolkata and Chennai is very far. So last day I talked with Maharaj, I thought we have to put our factory here so that we have to very accessible and usually you have to supply our material in Tamil Nadu as well as the whole South India. Very nice. So we have